நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு சில வீடியோ செஞ்சு போட்டுட்டு இருக்கும்போது அந்த பொள்ளாச்சி இஷ்யூ வந்து உங்களுக்கு ஒரு சில நெகட்டிவாக வந்துச்சு. என்ன கேள்வி கேட்குற? உன்கிட்ட தான் பேசுகிறேன். என்ன கேள்வி கேட்குற? ஆ, உன் இஷ்டத்துக்குலாம் கேள்விங்க கேட்கக்கூடாது, புரியுதா? ஆ, என்ன பார்க்குற? அவமானங்கள் அது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்களா? என்கிட்ட டேரெக்டாக பேசினா நானும் டேரெக்டாக பேசுவேன். எனக்கு கோவம் வரும். நீ என்ன அசிங்கப்படுத்துறது, நான் அசிங்கப்படுத்துவேன். ரிஜெக்ஷனுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ன்றீங்க. சில நேரம் டக்குன்னு அது மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்ல முடியாது அவங்களால. மூஞ்சி லட்சம் மாதிரி சொன்னால் நானும் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிடுவேன். அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிடுவேன். கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதை நான் கண்டுக்கல. அது கண்டுக்காமல் நான் ஓடணும்னு நினச்சேன் நான். அதனால அதில் கண்டுக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் இருக்குது? அதனால தான் நான் கண்டுக்காமல் ஓடினதுனால தான் சுந்தரி மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சது. ஸோ அந்த சோஷியல் காஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எங்களால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியாது, நீங்கள் வந்து பெட் லவ்வர் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இந்த டாபிக்லாம் இப்போ என்கிட்ட கேட்குறீங்க? இந்த இடமே எனக்கு பெருசு. நான் சந்தோஷப்படுறேன். இந்த இடத்துக்கு வரதுக்கு கோடி பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இன்ஸ்டாகிராமில் இப்போ நிறைய ஈஸியான ஒரு விஷயங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கலாம். நாங்கள் ஏங்கின ஒரு விஷயம்லாம் பெரிய விஷயம். அப்படி கொடுக்குறவங்க போது கண்டிப்பாக நிறைய குறைகள் இருக்கும். நான் முதல்ல பண்ணும்போது ஓவர் ஆக்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு ஒரு கமெண்ட் வந்து நான் தேட்டர் ஆக்டர். அப்புறம் நான் அதே அடுத்த எபிசோடில் வந்து நான் அந்த ஸ்கேலை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு அழகாக போகுது. முன்னாடி பரபரப்பாக போச்சு, ஓடணும், நம்ம ஒரு இடத்துல போய் உட்காரணும். இப்போ நின்று வாழ்க்கையை நம்ம பாட்டு வாழ்வோம், சர்வை பண்ணுவோம், அவ்வளோ நல்லா பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து. ஸோ இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெருசாக நடிக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. உண்மையா? அப்படியா? ஆமாம், வெளில பேசிக்கிறாங்க. அப்படியா? இந்த கதவுக்கு முன்னாடி எவனாவது பேசுனாங்க. இது இல்லாமல் இந்த ஆணவ படுகொலை அந்த ஒரு விஷயம் கூட அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரு உயிரை எடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தவறுதலான ஒரு விஷயம். திறமையை பறிக்கிறது, இந்த மாதிரி மதம் ஜாதிங்கிற பேரில் நிறைய விஷயத்த உயிர் பறிக்கிறது ரொம்ப தவறுதலான விஷயம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸ்டார்டிங்கில் சினிமா வாய்ப்பு தேடுறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இது இப்பயும் சரி அப்பயும் சரி எப்பயுமே வந்து அது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? ஸோ அதை தேடும் போது நீங்கள் சந்திச்ச விஷயங்கள்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு ஆரம்ப கட்டத்தில்? ரிஜெக்ஷன் தான் ரொம்ப. ஓகே. பர்ஃபார்ம் பண்ணுவேன், ஒரு ஆடிஷனுக்கு போவோம், நம்ம கேமரா இதுதான் சீன் சில நேரம் பர்ஃபார்ம் கூட பண்ண மாட்டோம், ஃபோட்டோ மட்டும் கொடுத்துட்டு வருவோம். அப்போல்லாம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு. ஃபோட்டோ கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டுருவாங்க. அதுதான் முதல் வார்த்தை வரும். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்க நம்மளை நம்பணும். அப்போது நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் ஒரு பிளேஸ்க்கு நம்மளால் வர முடியும். ஸோ அப்போ ரிஜெக்ஷன்ஸ் கண்டினியூஸாக பார்க்கும்போது சரி நம்ம தேட்டர் தானே நம்ம பண்ணோம், ஸோ மைம்லேருந்து ஆரம்பிக்கலாங்க போது தான் அதில் எனக்கு ரிஜெக்ஷனே கிடையாது. ஆன்லைனில் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ அதுலேருந்து தான் அப்படியே ஸ்டார்ட். ஓகே. ஸோ அந்த ரிஜெக்ஷனில் அவமானங்கள் அது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம். அவமானங்கள்லாம் என்கிட்ட டேரெக்டாக யாரும் பேசல. என்கிட்ட டேரெக்டாக பேசினா நானும் டேரெக்டாக பேசுவேன். எனக்கு கோவம் வரும்னா நியாயமா நீ என்ன அசிங்கப்படுத்துறேன், நான் அசிங்கப்படுத்துவேன். வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆமாம், அதனால அந்த மாதிரி தான் நான் இது பண்ணுவேன். ஏன்னா ஆனால் எனக்கு ரிஜெக்ஷனுக்கான காரணங்கள் தெரியும். அந்த வடிவில் ஒன்று சொல்லுவார், சரி நீ எதிர்பார்த்தது என்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு மைண்டில் ஓடும். ரிஜெக்ஷன் வரும்போது நான் வீட்டுக்கு அந்த ஹாஸ்டலுக்கு போவேன். ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியை பார்த்துன்னு அழுவு வரும் எனக்கு. ஏன்னா படிப்பும் வரல, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கண்ணாடியை பார்த்து அழுவேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு அந்த அம்மாங்களுக்குலாம் எப்படி தான் அந்த ஒரு மாதிரி தோணுமே தெரியாது. கரெக்டாக எங்கள் அம்மா அடிப்பாங்க, அம்மா ஒரு மாதிரி இருக்குமான்னா ட்ரை பண்ணு பாப்பா அப்படிம்பாங்க. ஓகே. ஸோ அவங்க கொடுக்குற ஹோப்னால நான் எங்கள் அம்மாட்ட கிளியராக சொன்னேன், அம்மா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி ஒரு பொசிஷனுக்கு வந்து எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்கும், தாராளமாக ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணது தான். ஓகே. ரிஜெக்ஷனுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ன்றீங்க. ஸோ எதை சொல்கிறீங்க? மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச நிறங்களாக இருக்கும். நிறங்கிற ஒரு விஷயம் வந்து சில நேரம் டக்குன்னு அது மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்ல முடியாது அவங்களால. மூஞ்சி லட்சம் மாதிரி சொன்னால் நானும் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிடுவேன். அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிடுவேன். பட் ஆனால் சில இடத்துல ஒரு மாதிரி நேக்காக சொல்லுவாங்களே, ஒரு மாதிரி லைட்டாக நம்மளும் ஹர்ட் ஆகாத மாதிரி சொல்லுவாங்க. ஓகே ரைட், அப்படியா, ஓகே, இல்லைம்மா கொஞ்சம் வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கும்போது ஓகே எதிர்பார்ப்பாது. ஏன்னா அதுக்கு மேலே நம்மளால் பேச்சு கொடுக்க முடியாது, நம்ம தான் கஷ்டப்படணும் பேச்சு கொடுத்தா. அதனால அப்படியே அமைதியாக வெளியே வந்துடும். ஓகே. ஸோ இப்போ அது இருக்குன்றீங்களா? ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் இல்லை இப்போ நிறைய மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ ஏன்னா இப்போ எனக்கு சுந்தரி கிடைச்சது என்னோட நிறத்துக்குனால கிடைச்சது. ஐரால நான் ஸ்மால் வெர்ஷன் நயன்தாரா மேம் இது பண்ணும்போதும் அதுவும் நிறத்துக்காக கிடைச்சது. நயன்தாரா மேம் வந்து டார்க் ஸ்கின் டோன் மேக்கப் போட்டாங்க. ஸோ ஒரு கதை தான் ஒரு கதாநாயகியை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கே அந்த புரிதல் அப்போ தான் வந்தது. நானுமே என்ன நினச்சிக்கிட்டேன், நம்ம டோன்னால ரிஜெக்ட் ஆகிறோம் சில நேரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அது கிடையாது. அப்புறமேல தான் எனக்கு தெரிஞ்சுதாம அதில் சில்க் தான் எல்லாரோட கனவு நாயகி.
அப்படின்னு நினைக்கும் போது அப்போ ஓகே நம்மளை மோல்ட் பண்ண நம்ம வந்து அழகாகும், நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும். ஓகே. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த உங்களோட ஜர்னியில் அந்த காதல்ன்ற ஒரு விஷயம் இப்போ வந்துருந்துச்சு? என்னோடது வந்து P3 ஷூட்டிங்கில் வந்து ஆகாஷ் அவர் அப்போ வந்திருந்தாரு. அப்போ பார்த்து அப்படியே ஃப்ரெண்டாக பேசி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு. ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க. இதான் லவ் ஸ்டோரியா? பர்சனலாக ஷார்ட்டாக சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப ஓகே. ஏதோ அனுபவம்னு நினைக்கிறேன், அதனால ஆனால் சேஃபு எதுக்கு நம்ம தொழிலை அழகாக காமிச்சோம்னாலே போதும். அது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறையா எல்லாமே சோஷியல் மீடியாவில் பர்சனல்லாம் எல்லாமே நிறைய விளையும். அதுக்கு நம்ம பர்சனல் நம்ம அழகாக நமக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம ஒர்க் ரீதியானது ஒர்க் ரீதியாக போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ அது இல்லாமல் உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு சில வீடியோ செஞ்சு போட்டுட்டு இருக்கும்போது அந்த பொள்ளாச்சி இஷ்யூ வந்து உங்களுக்கு ஒரு சில நெகட்டிவாக வந்துச்சு. ஆமாம். அது என்னாச்சு அப்படின்னா கரெக்டாக அப்படிங்களே அது நான் என்ன மாதிரி ஆச்சுன்னா அந்த வாய்ஸுக்கு நான் எடுத்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் ஆயிடுச்சு. ஆனால் நான் அந்த செயலியே வந்து பயன்படுத்தினது நான் என் ஒரிஜினல் வாய்ஸ் தான் எப்போதுமே பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அது அந்த பொண்ணோட வாய்ஸுக்கு டிக்டாக் பண்ணேங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. எனக்கே ஒரு செகண்ட் ஒன்றும் புரியல, என்னையா என்ன அந்த வாய்ஸ் எடுத்து நான் பண்ணலையே. அது நான் ஒரு எப்போதுமே நான் சொன்னேன் எங்கள் ஸ்கிட்டில் வந்து ஒரு நல்ல விஷயத்தையும் அதில் இருக்கணும்னு நினைப்போம். அதில் ஸ்கிட்டோட சேர்ந்து எங்கள் டேலண்ட்டும் தெரியணும். ஏதாவது ஒரு அந்த ஃபோன் பயன்படுத்துறதை பற்றி பேசுகிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நம்ம பண்ணோம். வாண்டடாக வந்து வெறியாக இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு நல்ல நோக்கத்தோடு பண்ண ஒரு விஷயம். அது வந்து அது என்ன சொல்கிறது, அவங்க வாய்ஸ் எடுத்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆனது எனக்கு வீடியோல இருக்கக்கூடிய வாய்ஸை எடுத்து பண்ண மாதிரி போர்ட்ரேட் சங்கடமா இருந்தது. அப்படி போர்ட்ரேட் ஆனது இப்போ எல்லாம் நிறைய போர்ட்ரேட் செய்யப்படுது. அதனால எனக்கு அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது மறைஞ்சிருச்சு. ஓகே. அந்த இப்போ நீங்க இப்பதான் சொல்றீங்க. பட் ஆரம்பத்தில் அதனால உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி அது உங்களுக்கு ஏதாவது? அது நெகட்டிவிட்டி இல்லையே, நான் தப்பு பண்ணாதான். நீங்க தப்பு பண்ணல, நம்ம தப்பு செய்யாத போது நம்மள தப்புன்னு ஒரு சில பேர் சொல்லும் போது அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். அது கஷ்டமா இருக்கும். ஆனா அது நான் கண்டுக்கல. அது கண்டுக்காம நான் ஓடணும்னு நினைச்சேன் நான். அதனால அது அதுல கண்டுக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஆமா, அதனால தான் நான் கண்டுக்காம ஓடினதுனால தான் சுந்தரி மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சது. என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி எனக்காக ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டுக்காமல் இருந்ததுனால தான் வரணும். ஸோ அந்த சோஷியல் காஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எங்களால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது, நீங்கள் வந்து பெட் லவ்வர் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இந்த டாபிக்லாம் இப்போ என்கிட்ட கேட்குறீங்க, என் சாங் பற்றி கேட்காம? இல்லை, ஒரு சோஷியல் காஸ் பர்சன், இப்போ சமூகத்தில் ஒரு சில விஷயங்கள் நடந்து தான் எஸ் அதனால் உங்ககிட்ட கேட்குறது. எஸ், இந்த டாக் இஷ்யூன்றது வந்து ரொம்பவே பெருசாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து என்ன? நான் கருத்தாக எதுவுமே முன்னெடுத்து வைக்க வரும்ல. நான் வந்து எல்லாத்தையுமே அன்பு செஞ்சால் போதும், அதுதான் என் கருத்து. ஓகே. இது இல்லாமல் இந்த ஆணவ படுகொலை அந்த ஒரு விஷயம் கூட அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது தப்பான ஒரு விஷயம். ஓகே. ஒரு உயிரை எடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. அது வந்து என்னைக்கு இருந்தாலும் நம்ம செத்து போயிட போகிறோம். அதனால அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தவறுதலான ஒரு விஷயம். அது நம்ம ஏன் ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபம் போக வேண்டியது. அதுவுமே அன்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் போக வேணாம். ஏன்னா தானாக போகிற உயிரை வந்து வாண்டடாக பறிக்கிறது, திறமையை பறிக்கிறது, இந்த மாதிரி மதம் ஜாதிங்கிற பேரில் நிறைய விஷயத்த உயிர் பறிக்கிறது ரொம்ப தவறுதலான விஷயம். ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. ஏன்னா நான் எனக்கு குழந்தை பிறந்ததுனால சொல்கிறேன். அவள் பிறந்து அவள் சிரிக்கிறது ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்து அவளை பார்த்துட்ருக்கோம். ஓகே. அவள் எப்போ தவழுவா என்னன்ட்டு அப்படி ரசித்த ஒரு குழந்தைங்களை வந்து இறந்த ஒரு இதில் பார்க்குற கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். சமீபத்தில் உங்களுக்கு குழந்தை பிறந்த ஒரு விஷயம். ஸோ அந்த உனக்கு அங்கே இப்போ தான் பார்க்க முடியுது, கங்க்ராட் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எஸ், அந்த ஒரு ப்ரெக்னன்சி டைம் வந்து ஒரு தாயாருக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இன் யுவர் ஹோல் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு அதை பற்றி? நான் இதுக்கு முன்னாடி ஒரு 12 வருஷம் ஒரு ஜேர்னி சொன்னேன்ல, அந்த ஜேர்னி எல்லாமே அவளோட முகத்தை பார்த்தோன்னே நான் தான் உனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தேன், நமக்கு அதை சொல்லுவாங்களே அந்த உசுறு நமக்கு கணக்கெலாம் எங்கேயுமே தெரியாது. அது இப்போ வரைக்கும் நமக்கு டவுட்டாக இருக்கும், எப்படி உசுறு போகுது, எங்கிட்டு உசுறு போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு உசுறு வந்து சந்தோஷமாக இருக்கும்னா என் அக்கிராவை பார்க்கும்போது தான். அவளை பார்க்கும்போது நைட்லாம் டயர்டாக இருக்கும், தூக்கம் சொருவிக்கிட்டு வரும். எனக்கு அப்போ எங்கள் அம்மா ஞாபகம்லாம் வருது. நம்ம அம்மாலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்மளுக்கு பெற்றாங்களா, இப்படி வளர்த்தாங்களா. அவளை பார்க்கும்போது தான் அப்படி தோணுது. அந்த பெண் குழந்தை இன்னும் ரொம்ப கூடுதல் அழகு வேறு.
எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு அழகா போகுது. இப்போ முன்னாடி பரபரப்பா போச்சு, ஓடணும், நம்ம ஒரு இடத்துல போய் உட்காரணும். இப்போ நின்று வாழ்க்கையை நம்ம பாட்டு வாழ்வோம், சர்வே பண்ணுவோம், அவளை நல்லா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு. ஸோ இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெருசாக நடிக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. உண்மையா? அப்படியா? ஆமாம், நான் சொல்றா வெளில பேசிக்கிறாங்க. அப்படியா? அப்பதான் இந்த கதவுக்கு முன்னாடி எவனாவது பேசுனாங்களா? இல்ல வெளியில இதுக்குள்ள பேசிட்டாங்க. பேசுனாங்களா? ஓட்டு கேட்டேன். ஆமா, நான் இப்ப பாப்பா பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ ஒரு 6 மாசம் மட்டும் பிரேக் எடுத்துட்டு இப்போ அடுத்த சீரீஸ் ஒன்று கமிட் ஆயிருக்கேன். ஸோ அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று கமிட் ஆயிட்டேன். ஸோ அதுக்கான ஒரு வேலை, ஃபிசிக்கலாக கொஞ்சம் எனர்ஜியாக ரெடி ஆகணும். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் நடிக்காமலாம் இல்லை, அதுவும் ஒரு பக்கம் நடிக்கவும் செய்யணும். தியேட்டர் ஃபேக்ட்ரி ஒரு பக்கம், என் பொண்ணு ஒரு பக்கம், அவ்வளோதான். ஓகே. ஸோ நிறைய பேசிகிட்டே இருக்கோம். இந்த பேசிகிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களோட சின்ன பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா டயர்டான மூஞ்சி. இல்லை, ஒரு ஆசை இருக்கும்ல, உங்களை வந்து ஒரு டிவியில் படத்தில் பார்த்து நேரில் பார்க்கும்போது ஒரு ரசிகனாக வச்சுக்கோங்களேன், ஒரு ரசிகனாக. இதுதான் இல்லைங்க, எனக்கு பிடிக்கும். இல்லை, ஸோ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிலாம் கிடையாது. நல்லா நடித்தா யார் வேணா ரசிக்கலாம்ல, அதனால தான் சொல்கிறேன். வேற ஒன்று நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ஸோ சீனாவை சொல்லலாமா ஏதாச்சும்? ஏதாவது சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ ஏதாச்சும் ஒரு எமோஷன் சீன் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்களே, ஸோ அந்த ரீக்ரியேட் பண்ணாலுமே ஓகே தான். இப்போயே சொல்கிறேன், நான் ட்ரை தான் பண்ணுறேன். ட்ரை தான், கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு சில ரியாக்ஷன் சொல்கிறேன், நவரசா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் சிரிப்பு அப்படின்னு சொன்னேன்னா நான் ஸ்டாப்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே. இப்போ சிரிச்சுட்டே பேசுங்க. என்ன சிரிச்சுட்டே பேசணும் சொல்லுங்க. ஏதாவது பேசுங்க. என்ன பேசணும்? காலைல என்ன சாப்பிட்டீங்க? காலைல இட்லி தோசை சாப்பிட்டேன். இட்லி தோசை சாப்பிட்டீங்களா? இல்லை, இப்போ நான் ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு கோவம் வந்துச்சு. இப்போ கோவம் வந்தால் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க. இப்போ என்கிட்ட இப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க. இப்போ நான் ஏதோ ஒரு தப்பாக கேள்வி கேட்டாவே இருக்கட்டும். என்ன கேள்வி கேட்குற? உன்கிட்ட தான் பேசுகிறேன். என்ன கேள்வி கேட்குற? இஷ்டத்துக்கு கேள்வி எப்போ என்ன? உன் இஷ்டத்துக்குலாம் கேள்விங்க கேட்கக்கூடாது, புரியுதா? என்ன பார்க்குற? It's awesome. And last one வந்து நார்மலா அழுகிறது, ஃபீல் பண்றது. உனக்கு அழுது நார்மலா பண்ணணுமா? சரி, ஓகே. லைட்டா, ரொம்ப இல்லனாலும் லைட்டா, வெயிட்டா இல்லனாலும் லைட்டா. சரி. ஏன் என்கிட்ட பேச மாட்டற? ஏன் என்கிட்ட பேச மாட்டற? எனக்கு உன்னை பிடிக்கும் தெரியும்ல, அப்புறம் ஏன் பேச மாட்டற? பேசு, தயவு செஞ்சு பேசு. ஒரு மாதிரி இருக்கு. பேச வேணாம். எதுக்கு பேசணும்ல? இப்போ ஏன் பேசணும்ல? பரவாயில்ல, நீ ஒன்றும் பேச வேணாம். தெய்வமே, this is for your performance. உங்களுக்காக, உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக ரொம்ப ஆசம். சரி, எப்படி அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கண்ணுல இருந்து அந்த தண்ணியை எடுத்துட்டு வர வச்சிங்க? நடிப்பு பிடிக்கும், அதனால ஆக்டிங், தேட்டர் ரொம்ப பிடிக்கும், நடிப்பு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு கலையை நேசித்து பண்ணணுங்கிறது தான் நான் விரும்புகிறேன். இப்போ இருக்கிற எல்லாருமே அதை நேசித்து பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாமே அந்த டைமில் வந்து அதுதான் சொல்கிறேன், இந்த ரெஸ்பான்ஸ்க்காக தான் நாங்கள் ஓடுறோம். அதுதான். கண்டிப்பாக. வெரி ஆசம், வெரி நைஸ் ஆக்சுவலி, வெரி நைஸ். பட் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் வந்து ஒரு ஹைட் இருக்கீங்க, ஒரு ஹைட்டில் வந்துட்டீங்க, ஒரு நல்ல ஒரு லெவலில் இருக்கீங்க, பட் நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இந்த இடமே எனக்கு பெருசு, நான் சந்தோஷப்படுறேன். இந்த இடத்துக்கு வரதுக்கு கோடி பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இன்ஸ்டாகிராமில் இப்போ நிறையா ஈஸியான ஒரு விஷயங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கலாம். நாங்கள் ஏங்கின ஒரு விஷயம்லாம் பெரிய விஷயம். எங்களுக்கு ஒரு 1000 ரூபா இருக்கட்டும், 2000 ரூபாய், இது எல்லாமே அப்பா அம்மா சம்பாரித்து இது பண்ணுறாங்க வேறு. பட் நாங்கள் இந்த இதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த இந்த இடத்துக்கு வர்றது வந்து அதுக்கு நான் தேங்க் தான் பண்ணுறேன். மக்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த பிளேஸ்க்கு வரத்துக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போது இந்த பிளேஸ்க்கு நம்ம வரத்துக்கு நம்ம மக்கள் இவ்வளோ தான் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்துட்டோம். இதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இது ஒரு இன்னொருத்தங்களை பற்றி தேவையில்லை நமக்கு. பட் இருந்தாலும் எனக்கு இந்த டைமில் கேட்கணும்னு தோணுது, ஸ்பாட்லலாம் தோணுச்சு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்கள் நடிப்பை பார்த்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் நினைக்கல எனக்கு இந்த இடமே பெரிய இடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது உங்களோட தன்னடக்கம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்னும் வேறு எங்கேயோ போகணும்.
பட் யூ ஷுட் கோ இன்னும் அதிகமான ஹைட்டில் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ ஒரு டேலண்டான பர்சனே இப்படி பேசுகிறீங்க, டேலண்ட் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்களே, அதை பற்றின கருத்து என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நல்லா டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டா சந்தோஷப்படுவேன் நான். ஏன்னா அந்த இடத்துக்கு வரத்துக்கு நாங்களாம் ரொம்ப போராடி இருக்கோம். ரொம்ப தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், நிறைய பேர் நாங்கள் ரொம்ப போராடி சந்தோஷமாக போராடுறோம். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா அழகாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா மக்களோட கவனம் நம்ம மேலே வர வைக்கிறது அது ஒரு பெரிய விஷயம். மக்கள் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளோட கலையை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்குறோங்கும்போது கண்டிப்பாக நிறைய குறைகள் இருக்கும். நான் முதல்ல பண்ணும்போது நீ மிகை பிடிக்கிற, ஓவர் ஆக்டிங் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு ஒரு கமெண்ட் வந்து, ஏன்னா நான் தேட்டர் ஆர்டிஸ்ட். அப்புறம் நான் அந்த அதே அடுத்த எபிசோடில் வந்து நான் அந்த ஸ்கேலை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போது சொன்னீங்களே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு, அழகாக திறமையை வளர்த்துக்கோங்க. உங்களை நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் உங்களை தவறுதலாக புரிஞ்சுக்கிறவங்க அடுத்த பண்ண போகிற ஒரு வீடியோவாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்க போகிற விஷயமா இருக்கட்டும், அதை உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு அழகாக நீங்கள் உங்களை பற்றி சொன்னீங்கன்னா அதே மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். திறமையை வளர்த்துக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் அன்பாக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். திறமையை வளர்த்துக்கோங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய. ஆமாம், அது ஏன்னா எனக்கும் புரிய மாதிரி வரும் கமெண்ட்ஸ். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன மாதிரி வரும்? மோஸ்ட்டாக நிறைய ரீதியான இது வரும். பாடி ஷேமிங் வரும். லைக் ஸ்கின் டோன் பற்றி வரும். எதாவது பற்றி வரும். அது நான் எப்படி யோசிப்பேன்னா, எப்படி மெனக்கெட்டு வந்து சர்ச் பண்ணி தப்பாக கெட்ட வார்த்தை போட்டு எப்படி டைம் இருக்குது, எப்படி யோசிச்சு பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு டப்புன்னு வராது. ஒருத்தவங்க நம்ம நேருக்கு நேராக கஷ்டப்படுறதுக்கு டப்புன்னு வராது. தனியாக போய் கமெண்ட்டில் போய் நமக்கு டைப் பண்ணுறதுக்கு டக்குன்னு வராது. அப்போ ஒருத்தவங்களுக்கு தோணுது. அப்போ எப்படி அவங்களுக்கு தோணுது அப்படிங்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக நினைப்பேன். நம்மளை பாராட்டுறதுக்கு ஒருத்தவங்களுக்கு தோணுது இல்லை, அவங்களுக்கும் தோணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அழகாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெலிட் பண்ணிடுவேன். என் கண்ணில் பட்டதை டெலிட் பண்ணிடுவேன். திருப்பி யாராவது மெசேஜ் நீ என்ன டெலிட் பண்ணுறேன், என் ப்ரொஃபைலில் இருக்கிற அழுக்க நான் தான் கிளியர் பண்ணணும். ஸோ நான் கிளியர் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் நான் வச்சுக்குவேன். இது தப்பே இல்லையே. ஸோ எனக்கு நான் பாசிட்டிவாக சுற்றி நல்ல பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சிக்குவேன். நான் அதை வச்சு அப்படியே இது பண்ணிக்குவேன். நீ கெட்டதாக பேசுறியா, டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுல தப்பு இல்லை, அவ்வளோதான். ஆமாம், கிளியர் பண்ணிட்டு போக வேண்டியதுதான்.